வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக அரசு அடுத்த ஒரு அதிரடியை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 ரூபாய் 30 லட்சம் குடும்பங்களுக்கு திடீர்னு வரவு வைக்கப்பட்டிருக்கு வங்கி கணக்கில். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை அப்படிங்கக்கூடிய பேரில் 5000 ரூபாய் பெண்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அது 1,31,00,000 பெண்களோட வங்கி கணக்கிலையும் வந்திருந்துச்சு. அந்த நேரத்திலேயே கோடைகால சிறப்பு நிதி அப்படிங்கக்கூடிய பேரில் 2000 ரூபாய் அடிஷனலாக கொடுத்துருந்தாங்க. இந்த நிலைமையில தான் மீண்டும் ஒரு 30 லட்சம் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கூடுதலாக வர வைக்கப்பட்டிருக்கு. இது யாருக்கெல்லாம் பணம் வந்திருக்கும், உங்களுக்கு அந்த பணம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப குறிப்பாக யாரெல்லாம் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்களோ, ஹேண்டிகேப்னு சொல்லுவோம், டிசபிலிட்டின்னு சொல்லுவோம், அந்த டிசபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் 2 வகையான பென்ஷன்கள் வழங்கப்பட்டு வருது. அதாவது கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 ரூபாயும், ஓரளவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1500 ரூபாயும் வழங்கப்பட்டு வருது. யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் பென்ஷன் வாங்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் சிறப்பு நிதிங்கிற பேரில் கூடுதலாக 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நிலை. இன்னொரு பிரிவினருக்கும் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தமிழ்நாட்டில் முதியோர் உதவித்தொகை வாங்குறாங்களோ, யாரெல்லாம் தமிழ்நாட்டில் கணவனாய் இழந்து விதவைகள் பென்ஷன் வாங்குறாங்களோ, அதாவது கைம்பெண்கள் பென்ஷன், அந்த பென்ஷன் வாங்குறாங்களோ அவர்களுக்கும் இந்த 2000 ரூபாய் வங்கி கணக்கில் கூடுதலாக வர வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ரொம்ப சரியாக நம்ம இதை சொல்லணும்னா, முதியோர் மற்றும் கைம்பெண்கள் உதவித்தொகை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை 1200 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. ஸோ அதை இந்த முறை அவர்களுடைய வங்கி கணக்கில் இந்த காலையில் அடிஷனலாக ஒரு 2000 ரூபாய் சேர்த்து 3200 ரூபாயாக வர வைக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 நிலைன்னு சொன்னேன். ஒரு நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அப்படி 1500 ரூபாய் வழங்கப்படக்கூடியவர்களுக்கு கூடுதலாக 2000 ரூபாய் சேர்த்து 3500 ரூபாயாக வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளில் 2000 ரூபாய் கடும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வர நிலையில் அவர்களுக்கு 2000 ரூபாய் கூடுதலாக சேர்த்து 4000 ரூபாயாக வழங்கப்பட்டு வருகிறது. இது தேர்தல் நேரம் என்பதனால சிறப்பு நிதிகள் வரிசையாக அணிவகுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். ஏற்கனவே 1,31,00,000 பெண்களுக்கு 5000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னைக்கு மட்டும் 30 லட்சம் குடும்பங்களுக்கு அடிஷனலாக இந்த 2000 ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கு. உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. நீங்க மாற்றுத்திறனாளிகள் பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தா, கைம்பெண் பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தா, அதே மாதிரி முதியோர் பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தா உங்களுக்கு 2000 ரூபாய் கூடுதலாக கிடைச்சிருக்கும். அது இருக்கான்னு உங்க அக்கௌண்ட்ல உடனடியாக செக் பண்ணிக்கங்க. மேலும் இது மாதிரியான உடனுக்குடனான தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.